சேட்டா எந்த வேலை இருந்தால் கொடுங்க சேட்டா. சார் வேறு இல்லை சார், இப்போ கொரோனாலாம் வந்த பிறகு எல்லாம் ப்ராப்ளம். சரி சேட்டா. படித்த படிப்புக்கு வேலை இல்லை, அப்புறம் எதுக்கு இந்த ஃபைல்? வேலை தேடி எங்கெங்கேயோ அலது, ஒருத்தனே நமதி இல்லை. கொரோனா வந்தது, என் கம்பெனியை மூட்டாங்க. இருந்த பணம் நகை எல்லாம் போச்சு. என் பிரச்சனை யார்கிட்டாச்சும் சொல்லலான்னு போனால் என்னை கண்டதை தெரிச்சு ஓடுறாங்க. ஆனால் நீ ஓட மாட்டல, அதான் அவன்கிட்ட சொல்கிறேன். வேறு வழியே இல்லை, நீ கேட்டு தான் ஆகணும். வெறும் ஆளாவை முன்னாடி நிற்கிறேன். நீ தான் என் வாழ்க்கைக்கு வழிகாட்டணும். ஒன்று நம்பி தான் வந்திருக்கேன். மொழியாரப்பா, எப்படியாவது எனக்கு இந்த 5 கோடி ரூபாய் ப்ராஜெக்டை ஓகே பண்ணிடு. இப்போதைக்கு என்னால் முடிஞ்சது இந்த தேங்காய் மட்டும்தான். அவன் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறான். 5 கோடி ரூபா ப்ராடக்ட்டுக்கு 20 ரூபா தேங்காய். அதே தொட்டில் ஓடுறான்னா ரோட்டில் உடைக்கிறான். யார் காலையா குத்துடுன்னு ஒரு யோசனோட இல்லை. என்ன சொல்கிறது ஒன்றும் புரியல. பிள்ளையாரப்பா, எப்படியாவது இன்னைக்கு ஒரு 5000தோட வீட்டுக்கு போகணும். இல்லைன்னா என் பொண்டாட்டி என்னை சும்மா விட மாட்டான். நீ தான் ஒரு வழிகாட்டணும். நண்பா, என்னடா வேலைக்கு போகாமல் கோயில் வாசலில் தேங்காய் புரைக்கிட்டு இருக்க? ஏடா எரியும் நண்பர் எண்ணெயை ஊற்றாதரா? நானே வேலை இல்லைன்னு கடுப்பில் வரேன். இதுக்கு எல்லாமடா போய் டென்ஷன் ஆவாங்க. இப்போ என்ன உனக்கு வேலை தானே வேணும்? ஆமாம், வேலை வாங்கி தெரியா? வா, வந்து வண்டியில் ஏறு ஏறு. பிள்ளையாரப்பா, இப்போ தான் உன்ட்ட என் குறைய சொன்னேன், அதுக்குள்ளே எனக்கு ஒரு வழி காமிச்சிட்டேன். கடவுள் இருக்க கூப்பிட்ட குரல் வந்துட்டாரு. சரி சரி, வா நண்பா, சீக்கிரம். சரி, எடுத்து போகலாம். நண்பா இறங்குங்க, சாமிஜி வீடு வந்துருச்சு. என்னடா வேலை வாங்கி தரேன்னு சாமியார்கிட்ட கூப்பிட்டு வந்துடுற? இரு இன்னையோட உன் வாழ்க்கையே மாறப்போகுது. இரு, வண்டியை பார்க் பண்ணிட்டு வரேன். வா வா, சாமியோட மகிமையை சொல்ல. 7 வருஷம் சாமி குகைக்குள்ள தவம் இருந்து அவருக்கு ஒரு ஒளி வந்து அந்த ஒளி சுத்தியா மாறினதுனால தான் அவருக்கு சுத்தி சாமின்னு பேர். சாமிஜியை பார்க்கணும். சாமிஜி கேனட்டில் இருக்காரு. ஐயோ, வாயில் இருக்க வெத்தலையை துப்பியா? ஜி நமஸ்காரம். சாமி நமஸ்காரம். புல்லாண்டா நம்ம நண்பன் வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறான். நீங்கள் தான் அவன் வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டணும். சாமி வணக்கம். நல்லது, உட்காருங்க. தம்பி, உங்கள் பேர் சொல்லுங்க. வி ரஜித்குமார். மனைவி பேர் சொல்லுங்க. பிள்ளைங்க பேர் லோஷினி. நட்சத்திரம் பரணி. ராசி மேஷம். சூரியன் சந்திரன் கேது. 4 கட்டம் 4 3 7 8 17 வருது. கொஞ்சம் சிரமம்தான். தம்பி வேலை இல்லை, குடும்ப கஷ்டம், கணவன் மனைவி சண்டை, வீட்டில் கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியாது. அப்படியே தப்பி தவறு இருக்கணும்னு நினைச்சாலும் சண்டை. என்ன சரிதானே? சரிதான் சாமி, அதான் உண்மை. நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாமே உண்மைதான் சாமி. தம்பி, உங்கள் கிரகநிலையை பார்க்கும்போது சூரியன் சந்திரன் சுக்கிரன் எல்லாமே ரொம்ப பலவீனமாக இருக்கு. எங்க உங்கள் கையை காட்டுங்க. ஓம் குருவே சரணம், ஓம் குருவே சரணம், சுத்திக்கு முக்தி கொடுத்த குருவே சரணம், அருள் புரிவாயாக. ஓம் குருவே சரணம், குரு திருவடி சரணம், ஓம் குரு குரு குருவே சரணம், ஓம் க்ளீம் க்ளீம் க்ளம் 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 க்ளமலாம், ஓம் க்ளமநாதன், ஓம் க்ளம் டிம். ஞான திருஷ்டியில் பார்க்கும்போது உன் கிரகமெல்லாம் ரொம்ப பள்ளமாக இருக்குது. ஏன் சாமி என் கை அவ்வளோ பள்ளமாக இருக்குது? உனக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன் கேளு. உன் வீட்டு வாசலில் பள்ளம் இருந்தால் என்ன பண்ணுவேன்? மண்ணை போட்டு மூடுவாங்க. நான் அப்படி பண்ண முடியாது. நான் சில பரிகாரம் பண்ணி சரி பண்ணுவேன். என்ன சொல்கிறேன் தம்பி? ஜல பரிகாரம் பண்ணி பள்ளத்தில் இருக்கிறதெல்லாம் மேலே கொண்டாடணும். கங்கா யமுனா கோதாவரி இந்த நதியிலெல்லாம் போய் உனக்காக நாம் பரிகாரம் பண்ணணும். அப்பதான் உன்னோட தலையெழுத்து மாறும். என்ன சொல்ற? நான் என்னத்த சொல்ல தம்பி? சூரியன் பகல வெளிச்சத்தை கொடுக்குறார், சந்திரன் இரவுல வெளிச்சத்தை கொடுக்குறார்.
சுக்கிரன் பணத்தை அள்ளி கொட்டுறாரு. நீ இப்போ 10,000 வெட்டு, பிரமாதமாக பண்ணிடுவோம். அட பாவி, மல்லிகை கடைக்காரனுக்கு 2,500 பாக்கி கொடுக்க முடியலன்னு என் பொண்டாட்டி அந்த கத்துனா அவள் தொல்லை தாங்க முடியாமல் என் ஒரே பிள்ளையார்கிட்ட போய் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இவன் என்னடா என்னை இழுத்து கொண்டு வந்து இங்கே விட்டுட்டான். எல்லாம் என் நேரம். என்ன தம்பி ரொம்ப யோசிக்கிறீங்க? பணப்பற்றாக்குறையோ? ஆமாம் சாமி. ஓ, எவ்வளோ சீக்கிரம் பணம் ரெடி பண்ண முடியும் பண்ணிட்டு வாங்க, பரிகாரத்தை சிறப்பாக பண்ணிடுவோம். அப்போ சாமி நாங்கள் உத்தரவு வாங்கிக்கிறோம் சாமி. சாமி டேய் 100 ரூபா எடுத்துக்கிட்டா. நல்லது, சுபம் உண்டாகட்டும். உத்தரவு வாங்கிக்கிற சாமி. நீ கொஞ்சம் வெளியில் இரு, சாமிகிட்ட நான் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரேன். வர சாமி. என்னடா பச உள்ளவனை கூப்பிட்டு வந்தா ஒன்றும் இல்லாதவனை கூப்பிட்டு வந்திருக்க? சாமி அவனும் காசு பணம்னு வசதியாக இருந்தா சாமி. இந்த கொரோனா வந்ததில் எல்லாம் காலி ஆயிடுச்சு போலுக்கோ. இல்லைன்னா 10,000 அவனுக்கு ஒரு சப்ப மேட்ரு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பான். சரி சரி விடு, இனிமே பச உள்ள பார்ட்டியாக கூட்டிட்டு வா. அப்போதான் ஓம் பழப்பு ஓடு, ஏன் பழப்பு ஓடு. என்ன சொல்கிற? கரெக்டாக சொன்னீங்க சாமி. இனிமேல் பார்த்து பசவுள்ள பார்ட்டியாக கூப்பிட்டு வரேன். நம்மள நாமே மார்க்கெட்டிங் பண்ணிக்கணும், அப்பதான் நம்ம உலகத்துக்கு தெரியும். கரெக்ட் சாமி, இனிமேல் மார்க்கெட்டிங்கை பிரமாதமாக பண்ணிடுறேன். உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன் கேளு. சொல்லுங்கள் சார். கடைக்கு டிவி வாங்க போறோம், இங்க எல்லா டிவியும் பார்த்தேன். நமக்கு பட்ஜெட் வந்து 10,000 தான் இருக்கும். அவன் அந்த இதை பேசி 30,000 டிவியை உன் தலையில கட்டிடுவான். நீ பணம் இல்லைன்னு சொல்லுத, பக்கத்துலேயே பேங்க் கார்டு வச்சிருப்பான். அந்த பேங்க் கார்டை கூட்டு கலந்த உன் தலையில கட்டி அந்த டிவியும் மார்க்கெட் பண்ண. அதுதான் மார்க்கெட்டிங். அது மாதிரி நம்மளை பத்தி நீ பெருமையா சொல்லி மார்க்கெட்டிங்கை டெவலப் பண்ண நமக்கு சில்லறது. என்ன சொல்ற? தேங்க்யூ சாமி. இனிமேல் மார்க்கெட்டிங்கை ரொம்ப பிரமாதமாக பண்ணிடுறேன். அப்போ நான் உத்தரவு வாங்கிட்டுமா சாமி? நல்லது. அம்மா வணக்கம்மா. அம்மா இன்னைக்கு வேலை செய்கிறவர் வரலம்மா. ஆனால் கண்டிப்பாக 4 மணிக்கு உங்களுக்கு தண்ணி வரும். லோடு வந்துட்டு இருக்குமா? சாமி சுற்றி உன் கையில் வச்சாரு. நீ 10,000 ரெடி பண்ணிட்டு வந்து பரிகாரத்தை பண்ணணும்னு வச்சுக்கோ. அதே சுற்றி உன் தலையில் வைப்பார். அதுக்கப்புறம் பாரு உன் தலையெழுத்தே மாறிடும். சரி, நீ சீக்கிரம் படத்தை ரெடி பண்ணிட்டு வா, அப்புறம் நம்ம பார்க்கலாம். சரியா? வரட்டா? 4 மணிக்கு கண்டிப்பாக வரும். சரியா? வச்சிடுறேம்மா. இவங்க கையில் நம்ம மாட்டினோம், நம்மளை நொங்கு எடுத்துருவானே. டேய் நமோ, நில்டா ஃப்ராடு. டேய் நமோ, ஏய் நமோ, இங்க தேடிக்கிற வாடா. டேய் உன்னை நான் வைக்கிறேன் இரு. போப்பா, அவன் மாட்டினா அடிப்பேன். இவன் ஏன் இப்படி ஓடுறான்? டேய் ஓடாத நில்டா. நமோ ஓடாத நில். அப்பா, ஒரு மனுஷனை ஏமாற்றி சம்பாதிக்கிறது எவ்வளோ சிரமமாக இருக்கு. சேச்சே. ஏய் நீ என் கையில மாட்டாமலா போயிடுவ. தம்பி நில்லுப்பா. உன்னை அந்த சுத்தி சாமியார்ட்ட கூட்டிட்டு போனானா? ஆமாம் பாஸ். அவன் ஏன் ஓடி போனான்னு தெரியுமா? அதான் எனக்கும் புரியல. உங்களை பார்த்தா ஓடனா? என்னை பார்த்து தான் ஓடி போனான். என்ன பிரெயின் வாஷ் பண்ணி போன மாசம் அந்த டுபாகூர் சாமி கிட்ட என்ன கூட்டிட்டு போய் உட்கார வச்சு நவகிரகம் உனக்கு தலைகீழா இருக்குதுன்னு சொல்லி ஏமாத்துக்கார உலகம். என்கிட்ட அதை நிமித்தணும்னு 10,000 ஆட்டையை போட்டானுங்க. நானும் கொடுத்துட்டு வந்துட்டேன். இவனை விசாரிச்சா வெளியில இவன் 1ஆம் நம்பர் டுபாகூர்னு எனக்கு தெரிஞ்சது. யாருங்கெல்லாம் நம்பவே கூடாது. அதுல இருந்து அந்த பயலை வலை வீசி தேடுறேன். என் கையில சிக்கவே மாட்டான். அது போட்டோம். நீ ஏன் அங்க போன? வேலை இல்லைன்னு சொன்னேன். வாடா வேலை வாங்கி தரேன்னு சொன்னான். கடைசியில் இங்கே வந்து விட்டான். போனது போட்டோம். உனக்கு வேலை தானே வேணும். என்ன வேலை கொடுத்தாலும் செய்வியா? நான் இருக்கிற கஷ்டத்துக்கு எந்த வேலை கொடுத்தாலும் செய்வேங்க. நான் வாட்டர் கேன் டிஸ்ட்ரிபியூட்டரு. எனக்கு ஆள் பற்றாக்குறையா இருக்குது. நீ வேலைக்கு வரியா? உனக்கு டெய்லி 500 ரூபாய் நான் தரேன். தம்பி, முதல்ல உன்னை நம்பணும், உன் உழைப்ப நம்பணும். உன்னை எல்லாம் தேடி வரும். சரி, என் கூட வா. பிள்ளையாரப்பா, கரெக்டான வழியை காமிச்சிட்டேன்.